அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விஷயமா வந்தீங்க? தலை டாக்டர் ஒரு படம் இருக்கே தலை. யார் படம்? ஹே, நம்பால் படம். யார் மியூசிக்? வாரம் இப்படியே கேட்டால் எப்படி? எத்தனை வாரம் கேட்டாலும் நீங்கள் தான் மியூசிக்கு. பாட்டு தரேன் நீங்கள். என்ன மாதிரி பாட்டு? நான் ஒரு மாதிரி கேட்டால் நீங்கள் ஒரு மாதிரி தரப்போறீங்க. அது என்ன மாதிரி? நெல்சன் சார், என்ன மாதிரி பாட்டு சார்? சார் ஹிட் ஆகணும் சார், வேறு லெவலில் ஹிட் ஆகணும் சார். டிக்டாக்ல மில்லியன் பில்லியன் அப்படி போகணும் சார். டிக்டாக்கை திறந்தா நம்ம பாட்டு தான் சார் இருக்கணும். அது டிக்டாக் இருக்கணுமே சார். டிக்டாக் தான் பேன் பண்ணிட்டாங்களே. தில்வாலே புச்சி கே. அப்போ டிக்டாக் பேன் எடுக்கட்டும். ஒரு நல்ல ஐடியாவா யோசிச்சு சொல்லுங்க. ரைட். ஜி, அவர் தான் கிளம்புறதுக்கு ஏதாவது யோசிச்சு பாரு. உங்களுக்கு தெரியல, அது போய் நல்லா எடுத்து கொடுக்குறீங்க. டிக்டாக்கை பேன் பண்ணி அவன் ஊரில் கதறின்னு இருக்கான். உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல். போங்க டக்குன்னு போய் பிடிச்சி பாட்டை வாங்க. நீங்கள் தானே ப்ரொடியூசரு. அப்போ நான் லிரிசிஸ்ட்டு. எப்படி லாக் பண்ணி சான்ஸ் கேட்குறீங்க பாருங்க. வேற வழி இல்லை ஜி. கோ ஹெட். சார் அப்போ இந்த டிக்டாக் பேனை வச்சு ஒரு பாட்டு பண்ணிடலாம் சார். போயிட்டாரு சார். செருப்பு தெரிந்து பாருங்க, வாங்க உள்ள. செருப்பே போடலாம். அப்போ பாட்டு எது போடலாம்ல? வேற மாதிரி கோமா பிறந்த பார்த்தா பாட்டு போட்டுருவோம். டிக்டாக் தான் போல. முதல்ல இந்த படத்தை பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் சரியா புரியணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தெரிக்க வர்றோம். அதாவது கதையில் என்ன சொன்னா, அதிர்ஷ்டமோ தைரியமோ இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காத ஒரு சின்ன பையன் எப்படி தன்னோட தன்னம்பிக்கையால் உயரான்றத ஒரு ஷார்ட் ஸ்டோரியா, ஒரு குட்டி ஸ்டோரியா பார்க்க வரீங்க.
அந்த பையன்கிட்ட வேறு வேலையை கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு தெரில. சின்ன பையன் அந்த யார பேருக்கு சொன்னால் எங்கள் கேம் விளையாடிங்கிறா. மாமா தம்பி நீயா தங்கச்சி அதான் இறச்சிட்டு இருக்கான் பாரு, அது முட்டாள் பையன். தண்டப்பட்டம் பையன் பாடுறா. கிணத்துல தண்ணி இல்லாத கூட தெரியாம இறச்சிங்குது. அவன் மேலே தண்டத்தோட பையன் அவன் என்ன சொன்னா ஒன்றும் மாமா பப்ஜியில் நீ தண்டப்பட்டுச்சா? அங்கே கிணத்துல தண்ணி இல்லாத ஓடிங்குது. அதுவும் இல்லை அங்கங்கே சின்ன சின்னதாக விட்டு விட்டு பாய்ச்சிங்கிறேன். அங்கே பார்த்தா தண்ணி இல்லை, அங்கே பார்த்தா தண்ணிக்குது. ஒரு பாதி தனித்தனியாக இருக்குது. இல்லை எவன்டா பொண்ணு தர உனக்குலாம் கல்யாணம் பண்ணி நான் என்னடா பண்ணுறது? போய் செத்துட போடா. காலேருந்து சாப்பிடலடா, ரொம்ப பசிக்குதுடா. பிரியாணி போடுறாங்கடா. எங்கடா? ஈவினிங் கேட்டிவில்லடா? நான் என்னைக்காச்சும் ஒன்று அடிச்சிருக்கேன். இல்லை அடிக்க வச்சிடாதடா. அம்மா நானும் கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொன்ன இதெல்லாம் எதுவுமே இல்லையாடா? அதெல்லாம் இருந்தால் ஊரில் வாய முடியும். நல்லா ஃப்ரெண்டுன்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குடா. எனக்கும் தான்டா. செல்ஃபி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ எடுக்கலாமாடா? எதுக்கு பண்ணிங்க? நான் நல்லா இருக்கிறேன். எதுக்கு பண்ணிங்க? வந்து உட்காந்து பேசலாம். என்னப்பா சொல்லுங்க. ஏம்பா பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறேன், காசு பத்தலை. இருக்கிற நிலத்தையும் விற்று கொடுத்துட்டுனா பரவாயில்ல, காசு கரெக்டாகிடும். சரிப்பா, நான் என்ன ஆள் பார்க்குறேன். சரி போயிட்டு ஃபோன் பண்ணுங்கப்பா, ஆளை பார்த்துட்டு. சரிங்கம்மா, நான் சொல்லி ஆள் பார்க்குறேன். சரிப்பா, கவலைப்படா இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க ஏதோ. சொல்லுவா புரோக்கரே, நான் ஆள் ரெடி ஆகிட்டாங்களா? ரெடி ஆகிட்டாங்கப்பா, நாளைக்கு நான் கூட்டின்னு வந்துடுறேன்ப்பா. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சரிப்பா, நாளைக்கு பார்த்து நாளைக்கு நல்லதை பார்த்துட்டு பேசிக்கலாம். சரிப்பா. 10 லட்சம் தேர மாரி பண்ணுங்க. சரி. சரிப்பா, நாளைக்கு பார்த்து.
வெளியே எவ்வளோ போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறானுங்க. வீட்டுக்கு வந்து அப்பா திட்டுறாரு. நல்லவங்க வாழக்கூடாது, கேட்டவனே கேள்வி கேட்காது. இந்த உலகத்துல அது எப்படி மேலே ஓடாதே ஓடாதே நியாயங்கள் தேடாதே இங்கே நல்லவனாய் வாழ்ந்தால் போதாதே பூமி கெட்டவனை கேள்வி கேட்காதே உலாகும் சூது. நேரத்தில் எவன்டா பாட்டு போட்டது? நீ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தியே, அந்த கடவுள் தான் உங்ககிட்ட பேசுறது. என்னடா கடவுள் வயசு குழந்த மாதிரி கேட்குது? குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க, அதை நீ கவனிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே என்னை கூட்டின்னு போ வந்துட்டியா கடவுளே? இந்த உலகத்தில் சில பேரால் வாழ முடியாது தான், வாழ விட மாட்டாங்க. ஆனால் அதையும் மீறி வாழ்கிறது தான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உனக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு நிறைய சோகங்கள் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய சுவாகங்களை தெரிஞ்சு நீ எனக்கு எதனா செய்வியா? நீ நினச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி, உனக்கு தைரியம் வர மாதிரி, எந்த நேரத்தில் நீ சோகமாக இருக்கியோ அந்த நேரத்தில் நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருக்கதான்னு நினச்சி நீ என்ன வேணால் பேசிக்கலாம். அதனால் உனக்குன்னு ஒரு வரம் தர்றேன். நீ நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். நீ ஒருத்தனை அடிக்கணும்னு நினச்சினா அவனை அடிப்பேன். உங்கள் அப்பா கிட்ட தைரியமாக பேசணும்னு நினச்சினா பேச பார்க்க போகிறேன். உன்னோட இன்னொரு ரூபத்தை நீயே பார்க்க போகிறேன். இதெல்லாம் உண்மையாலே நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். புரோக்கர் சொன்னாலே நீங்கள் தானா? நான் தான்டா. புரோக்கர் எங்கே காணால? வெளியே போயிருக்காரு. ஓ, எதனா வேலையை ஆமா, முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு. இதாங்க நிலம், எப்படி 1.5 ஏக்கர் தேரும். சரிப்பா, வாங்கிடலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிப்பா. எதனா எப்படி லேண்டுனா நல்லா தான் பாருக்குது. அந்த ஒரு கிணறு இருக்குங்க, அந்த நல்லா தண்ணி வளம் நல்லா தான் இருக்கு. எவ்வளோப்பா அமௌண்ட்டு? பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறேன், ஒரு 10 லட்சம் தரனா போதும். 10 லட்சம்லாம் முடியாதுப்பா, ஒரு 7 லட்சம் சொல்லுங்க. 7 லட்சமா? என் பொண்ணு கல்யாணம் இதை நம்பி தான் இது. இப்போ ஒரு பூர்வீகனாலும் இதை நம்பி தான் நாங்கள் பொண்ணு கல்யாணம்னா வச்சுக்கிறோம். பார்த்து செஞ்சு விடுங்க. 10 லட்சம் 10 லட்சமே கம்மி தான். என்ன பண்ணுறது, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அதனால் குறைச்சி சொல்கிறேன், பார்த்து எடுத்துங்க. தோ புரோக்கர் வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசிங்க. என்னப்பா புரோக்கரு, 10 லட்சத்துக்கு பேசி முடிக்க சொன்னால் 7 லட்சத்துக்கு சொல்கிறாங்க. எதுவும் சொல்லி கூட்டணும் இல்லையா? இதுவே பூர்வீகனாலும் என் பொண்ணுக்கு இதில் தான் இதை நம்பி தான் கல்யாணத்தை வச்சுக்கிறேன். ஒரு 10 லட்சம் தேடி பார்த்து கொடுங்கப்பா. என்னப்பா உங்கள்கிட்ட 10 லட்சம் சொல்லி தானே கூட்டின்னு வந்தேன், என்னப்பா இப்படியே பண்ணுறா? அவரே பூர்வீகனாலும் இதுமாரி பண்ணுறது தப்பு இல்லையாப்பா? ஏதோ பொண்ணு கல்யாணம் வேற சொல்றீங்க, 10 லட்சம் ஓகேப்பா. சரியாப்பா? சரி, எப்பப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? நாளைக்கு நல்ல நாள் தான்ப்பா, நாளைக்கு வச்சுக்கலாம். அது 2 பேரும் சம்மதாட்டிங்க, நான் பார்த்து பண்ணி விடுங்கப்பா. நம்மளுக்கு வீட்டுக்கு வாப்பா, பார்த்து பண்ணிடலாம். ஏய், என்னடா பண்ணுறா? பிரியாணி. யாரை ஃப்ரியாணின்னு கேட்டுங்கிறேன் பா. நான் மணி நேரம் வெயிலில் கஷ்டப்படுறேன், போய் தண்ணி கூட மாட்டாது, தூங்கிக்கிறா. போடா தண்ணி தரணும். தண்ணி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசண்டா, வெளில வாடா. என்னப்பா பேசணும் சொன்னா? நம்ம அக்கா கல்யாணம் காசு பத்திரம் நிறுத்த வைக்கலாம், நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் வர சொல்லிட்டேன். நீ தான் கூட இருந்து பார்த்துக்கணும் எல்லாத்தையும். என்ன சொல்லிட்டேன்? நிலத்தை விற்க போறியா? நம்ம சொந்த பரம்பரை வச்சிருந்த நிலத்தை விற்க போறா? அதெல்லாம் நான் கையெழுத்து போட்டால் தானே நீ விற்க முடியும். உன் பையன் நான் கையெழுத்தே போட மாட்டேன், நான் விற்க விட மாட்டேன் உன்னை. நீ என்ன வேணா பண்ணிக்கோ போ. அப்புறம் எப்படி அக்கா கல்யாணம் பண்ணி போறது காசு இல்லாமல்? அதுக்காக சொந்த நிலத்தை விற்கலான்னு சொல்கிறியா? சொந்த நிலத்தை நான் விற்க விட மாட்டேன், நீ என்ன பண்ணுற பண்ணிக்கோ. நிலம் மட்டும் நடாது, என்ன பண்ணுறது? நீ பார்த்துக்கிற செலவுலாம்
செலவெல்லாம் நான் எப்படி நான் எந்த வேலையில இல்லை நான் எப்படி பார்த்துக்கிட்டு இல்லைன்னா என் ஃப்ரெண்டுகளை யாராச்சும் வச்சுருக்காங்களான்னு கேட்டு பார்க்குறேன்ப்பா. மாப்பிள்ளோட பேசி பார்க்குறேன், செலவு அவங்க பார்த்துக்கிறாங்களான்னு கேட்டு பார்க்குறேன். மாப்பிள்ளை கிட்ட சொன்னால் ஒத்துப்பார் தான், ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்களே, அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம? போய் வெட்டிக்காரன் அந்த கந்த வெட்டி தான் கடை வாங்கணும். சரி நாளைக்கு போய் வரலாம். சரி விடு. இது வரைக்கும் எதிர்த்து பேசாத பையன் திடீர்னு எதிர்த்து பேசுகிறான்னா அவன் நிலத்து மேலே பொறுப்பு வந்துச்சோ, அப்படியே கூட இருக்கலாம். மாப்பிள்ளையை பார்த்து நல்லவர் மாதிரி தான் தெரியுது. நம்ம கஷ்டத்தை எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் சொல்லி பார்க்கலாம். அந்த புரோக்கர் கூட்டின அந்த ஆளுகிட்ட வேற நிலத்தை விற்கணும்னு சொல்லிட்டேன். அவர் வேற என்ன சொல்ல போறான்னு தெரியல. நாளைக்கு வரட்டா எடுத்து சொல்லி பார்ப்போம். எப்படியோ ஒரு வழியா பொறுப்பு இல்லாத பையனுக்கு பொறுப்பு வந்துச்சு, அது போதும். எங்க நிலத்தை விற்கிறவங்க ஆளையே காணோம். ராமசாமி வீட்டில் யாருமே இல்லையா? ராமசாமி ராமசாமி பாப்பா புரோக்கர் கூப்பிட்டு வரவே இல்லைங்களா? கடைசி வரைக்கும் நாங்கள் நின்று இப்போதான் வீட்டுக்கு வரோம். என்னப்பா காசுலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், என்னப்பா இந்த மாதிரி பண்றீங்க? பூர்வீக நேரத்தில் விற்கிற மாரி இல்லைங்க. கல்யாண செலவெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கார பார்த்துக்கிறாங்களா, அதனால விற்கலையா? விற்க முடியாது தான். அவங்களுக்கு எனக்கும் புரோக்கர் தான் பேச்சு, உங்களுக்கு பேச்சு இல்லை. என்ன அப்படி பேசுற? டிங் நல்லா வைக்கிறேன் ஏமாத்துறானு. நல்லா வைக்க போறேன் ஏமாத்துனா விக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்குடா ஏமாத்துனீங்க? அதுக்கே எங்க அப்பாவை பிடிச்சா அடிப்பியா? யாரு நீ அடிக்கிற? ஏய் உர்ரா உர்ரா அவனை உண்டுல நாக்கிறேன்டா. இருறா போய் ஆளை கூட்டின்னு வரேன். தலைவரே இது மாதிரி வெட்டி காசை பேசுறது ஐயா மாதிரி அப்பா தொழிலுக்கு வர போறீங்க? போச்சு. குளத்துல ரொம்பிச்சா தண்ணி ரொம்பிச்சா வாங்க, தண்ணி வந்துச்சா போய் மீன் பிடிக்கலாம் வாங்க. அந்த காசு நான் தானே எடுப்பேன். எனக்கு தண்ணி வேணாம், ஒரு மயிர் வேணாம். ஐயோ ஐயா கோவமாகிறாரு. என்னடா மூச்சு வாங்க ஓடிற? அஷ்டாம்பா ஐயோ ஐயா பையன் அஷ்டாங்களா? பா நவீன ஒரு பையன் அஷ்டாம்பா. நவீனா அவனுதான்டா என்னைய அடிச்சிட்டான். அவனு நாளைக்கு போட்டு தள்ளுறா. நீலாம் வரானப்பா, நானே அவனை முச்சிரம்பா. தலை நீ உட்கார் தலை, நான் போய் போடுறேன். போய் மிஸ்டோடா. நீ பச்சை சட்டை போடா.
போடா தடிமாட. அடிச்சா அவன் அடிப்பான், அடிக்கலைன்னா இவன் அடிப்பான். நான் என்னதான் பண்றது? எவன் வந்து ஃபர்ஸ்ட் அடிக்கிறானா அவனுக்கு குவார்டர் கோப்பிடுறேன்டா. நான் படி மாட்டேன், அப்பதான் நான் குவார்டர் கோழி பிரியாணி தருவாரு. கொஞ்சம் அடிச்சு பாரு. இப்போ பார்க்கலாம். யார்கிட்ட மோதுறா? சஞ்சய் அர்ரா என்ன பண்றான்னு பாத்துக்கலாம். டாப் பண்ணி காலியாச்சு தலைவர். அட்டையே டாப் பண்ணி நீ போடா. காலைல கேரம் போர்டு ஆடுறேன்னு வந்தான், எங்க காணுமையால? ஏய் என்னடா சண்டை போட்டுருக்க? டேய் யாரா என் ஃப்ரெண்டு மேல? அவனும் புதுசாக இருந்தால அவன்லாம் அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது. டேய் சரணே முடிச்சுடா தலைவரே. அவெல்லாம் சப்ப பேட்டரி எனக்கு கட்ட. நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எனக்கு குத்திட்டு போயிட்டே இருக்கு பாரு. மேக்கப்ல லிப்ஸ்டிக்கா ஐப்ரோவும் அச்சிக்கிச்சு, அதுல லிப்ஸ்டிக் தான் ஜெயிச்சது. அதுக்கான சரியான பதில் சொன்னா எனக்கு குத்திட்டு போயிட்டே இருக்கு. அது எனக்கு தெரியாது. வாய்மையே வெல்லும். முதுகுல குத்துற கோழத்தனை என் பரம்பரைக்கே கிடையாது. உன் நிலத்து உனக்கே குத்துறம்பா. காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய்? மன்னவன் சாகிறான்,
கைகள் கட்டி நான் தானே சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறமா மறுபடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் பெல்ல டிங்னு அனுப்புங்க. தேங்க்யூ.